ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வின்ஹோம் ஸ்டடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 9th நியூ தமிழோட நூல்வெளி பார்ட் 2. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அது முதல் 5 இயலுக்கு பண்ணியிருப்போம். இது அடுத்த 5 இயலுக்கு. இதோட 9th நியூ தமிழோட நூல்வெளி முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு, சிந்து என்பது ஓசை நயத்துடன் பாடக்கூடிய பாவகை. நாட்டுப்புற பாடல் அமைப்பிலிருந்து தோன்றிய இவ்வடிவம் சிலப்பதிகார காலத்திலிருந்து வழக்கில் இருக்கிறது. சிந்து வகை பாடல்களை ஆராய்ந்தால் அவை சந்தமும் இயைபு தொடையும் அமைந்த கன்னிகளை கொண்டவை என்பதை அறிய முடிகிறது. இதே காலத்தில் கும்மி பாடல்களும் காவடி சிந்து, வழிநடை சிந்து, நொண்டி சிந்து போன்ற சந்த பாடல்களும் ஆனந்த களிப்பு, தெம்மாங்கு, தென்பாங்கு முதலிய நாட்டுப்பாடல் வடிவங்களும் புதிய பாவடிவங்களாக தோன்றியுள்ளன. பாடப்பகுதியான மதுரை பற்றிய சிந்து பாடல் ஆசிரியர் குழுவால் இயற்றப்பட்டது. நெக்ஸ்ட்டு, 10 பாட்டு நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் நிலையாமையை பற்றி கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது. இந்த நூல் 782 அடிகளை கொண்டது. அதில் 354 அடிகள் மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகிறது. இதை பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பாட்டுடை தலைவன் தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தார். 8 தொகையில் 13 பாடல்களை இவர் பாடியிருக்காரு. ராவண காவியம் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம். இந்நூல் 5 காண்டங்கள், தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்தக்காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் என்ற 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. இந்நூலோட ஆசிரியர் புலவர் குழந்தை. தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் தான் இங்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரு. யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை இவர் படைத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு, திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் 12. அதில் ஆண்டாள் மட்டும்தான் பெண்ணு. இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் இவருக்கு சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவரை பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள்னு சொல்கிறாங்க. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை, நாச்சியார் திருமொழி அப்படின்னு 2 தொகுதிகள் இருக்குது. நாச்சியார் திருமொழி மொத்தம் 143 பாடல்கள் கொண்டது. நம் பாடப்பகுதியின் 2 பாடல்களுமே 6ஆம் திருமொழியில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தி. ஜானகிராமன் தஞ்சை மண்வாசனையுடன் கதைகளை படைத்தவர். உயர்நிலைப் பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒளிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றியவர். வடமொழி அறிவும் சிறந்த இசை அறிவும் கொண்ட இவர் தம் கதைகள் மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாழி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்தன. நாவல்களையும் நாடகங்களையும் இவர் படைத்துள்ளார். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் இவர். தமிழ் கதையுலகம் நவீனமயமானதில் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. செய்தி என்னும் சிறுகதை சிவபரீட்சா என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞனால் கையாளப்படும் போது சொற்களின் எல்லையை தாண்டி இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கிறது என்பதை கதை உணர்த்துகிறது. தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை உ.வே. சாமிநாதர், மௌனி, தி. ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையாதாஸ், தஞ்சாவூர் கவிராயர் ஆகியோர். நெக்ஸ்ட்டு, பேராசிரியர் மாசு அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர். இவர் தலைமையில் எடுக்கப்பட்ட குறும்படங்கள் சர்வதேச அளவில் பரிசுகள் பெற்றன. நெக்ஸ்ட்டு, சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. இது விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியமாகும். இலம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது. 13 இலம்பகங்களை கொண்டுள்ளது தான் இந்த நூல். மணநூல் எனவும் அழைக்கப்படுகிறது. நாமகள் இலம்பகத்தில் நாட்டு வளம் என்னும் பகுதி தான் பாடமாக அமைந்துள்ளது. இதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர். சமண சமயத்தை சேர்ந்த இவர் இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை இயற்றினார். இவரது காலம் 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்னும் நூலை இயற்றினார் என்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர, சோழ, பாண்டிய என்று பொதுவாக பாடுகிறது. 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் முத்தொள்ளாயிரம் என்று பெயர் பெற்றது. நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து 108 செயல்கள் கிடைத்துள்ளன. அவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியரின் பெயரை அறிய முடியவில்லை. இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கருதப்படுகிறார். சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும் பாடப்பகுதி காட்டுகிறது. நெக்ஸ்ட்டு, புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் தான் புது கவிதைகள் எனப்பட்டன. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் நா. பிச்சமூர்த்தி ஈடுபட்டார்.
எனவே அவர் வந்து புது கவிதையின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாரு. புது கவிதையை வந்து இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை என்று வந்து பல்வேறு பெயர்களில் வந்து குறிப்பிடுகின்றாங்க. பிச்சமூர்த்தி வந்து தொடக்க காலத்தில் வழக்குரைஞராகவும் பின்னர் வந்து இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். ஹனுமான், நவ இந்தியாலாம் போன்ற இதழ்களில் இவர் வந்து துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. இவர் புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர். இவரோட முதல் சிறுகதை சயன்ஸுக்கு பலி என்பதாகும். 1932 வந்து கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை வந்து வாங்கியிருக்காரு. பிஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகள்லாம் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு லாவோட்ஸு சீனாவில் பொது ஆண்டுக்கு முன் கிமுன்னு சொல்லுவாங்க 2ஆம் நூற்றாண்டிற்கு முன் வாழ்ந்தவர். சீன மெய்யியலாளர் கன்ஃபியூசியஸ் வந்து இவரோட சமகாலத்தவர். அக்காலம் சீன சிந்தனையின் பொற்காலமாக திகழ்ந்தது. லாவோட்ஸு தாவோவியம் என்ற வந்து சிந்தனை பிரிவை சேர்ந்தவர். அது வந்து ஒழுக்கத்தை மையமாக வைத்து கன்ஃபியூசியஸ் வந்து சிந்தித்தார். லாவோட்ஸோ இன்றைய வாழ்வை வந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னும் சிந்தனையை முன்வைத்தார். தாவோவியம் வந்து அதையே தான் வலியுறுத்துகிறது. பாடப்பகுதியில் உள்ள கவிதையை வந்து மொழிபெயர்த்தவர் சி. மணி. நெக்ஸ்ட்டு ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று யசோதர காவியம். இந்நூல் வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் பெயரை வந்து அறிய முடியல. இது வந்து சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. யசோதர காவியம் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை வந்து கூறுகிறது. இந்த நூல் வந்து 5 சருக்கங்களை கொண்டது. பாடல்களோட எண்ணிக்கை வந்து 320 எனவும் 330 எனவும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்துவ பெரியார்களுள் தனிநாயகம் அடிகள் குறிப்பிடத்தக்கவர். அடிகளாரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்பும் குறிக்கோளை கொண்டவை. இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய பாஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு பாடமாக இடம்பெற்றுள்ளது. தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை வந்து பரப்பினார். அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வந்து உருவாகவும் இவர் காரணமாக இருந்திருக்காரு. இவர் தொடங்கிய தமிழ் பண்பாடு என்ற இதழ் வந்து இன்ன வரைக்கும் வந்து வெளிவந்துட்டுருக்கு. கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாணசுந்தரம். சிறுகதை, கவிதை, கட்டுரை, புதினம் என தொடர்ந்து எழுதி வருபவர். வண்ணதாசன் அப்படிங்கிற பேரில் வந்து கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வர்றாரு. புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு இதெல்லாம் இவரோட கவிதைகள். இது தவிர அகமும் புறமும் என்ற வந்து கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்குது. பல கடிதங்கள் வந்து தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வந்து வெளியானது. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலே தெரிவது உள்ளிட்ட இதெல்லாம் இவரோட குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள். ஒரு சிறு இசை அப்படிங்கிற வந்து சிறுகதை தொகுப்பிற்காக இவர் வந்து 2016ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 8 தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை. இது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்கள் வந்து கொண்டது. இதன் பாடல்கள் வந்து 4 அடி சிற்றெல்லையும் 8 அடி பேரெல்லையும் கொண்டது. 1915ஆம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதல்ல இந்த நூலை வந்து பதிப்பிச்சார். நமக்கு பாடமாக வந்துள்ளது 37வது பாடல். இப்பாடலோட ஆசிரியர் வந்து பாலை பாடிய பெருங்கடுகோ. இவர் சேர மரபை வந்து சேர்ந்த மன்னர். கலித்தொகையில் பாலை திணையை பாடியதால் இவர் வந்து பாலை பாடிய பெருங்கடுகோ அப்படின்னு வந்து அழைக்கப்பெற்றார். நெக்ஸ்ட்டு சு. சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டியை வந்து சேர்ந்தவர். தமது பெயரை போலவே ஆழமும் விரிவும் வளமும் கொண்டவர். 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து எழுதியிருக்காரு. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு இதெல்லாம் இவரோட புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகள். வேரில் பழுத்த பலா அப்படிங்கிற புதினம் வந்து சாகித்ய அகாடமி விருதையும், குற்றம் பார்க்கில் அப்படிங்கிற சிறுகதை தொகுதி வந்து தமிழக அரசோட பரிசையும் வந்து வாங்கியிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல். நம்ம சேனலை வந்து பிடிச்சவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான் என்னால் இன்னும் நிறைய வீடியோ போட முடியும். தேங்க்ஸ் டு ஆல்.